முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உரை என்ன, முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, ஒரு சில பேரோட உரையை பற்றியும், அதே போல் உதயநிதி ஸ்டாலின் டைரக்டாக சொல்லிட்டாரு, எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு தான் நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆனீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயோட ரியாக்ஷன், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குத்தி காட்டிட்டாருன்னே சொல்லாங்க, டைரக்டாக சொல்லிட்டாரு. ஒரு ரியாக்ஷன் ப்ளஸ் அதோடைய கான்ஃபிடென்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் சேர்ந்து தான் வந்து அந்த சபாநாயகர் அந்த அமர்வு மரபெல்லாம் வந்து கடைபிடிக்கணும். ஆனால் வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி உடையவர் அப்படிங்கிறத தெளிவாக வந்து செங்கோட்டையன் காட்டினார். ஓகேவா? ஏன்னா வந்து அந்த என்னென்ன மரபை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக வந்து காட்டியிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் ஜேசிடி பிரபாகரை கொண்டு வந்தது, எதிர்க்கட்சி தலைவரை கொண்டு வந்தது, அந்த மைக்கை கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்லாம் பண்ணி கொடுக்கறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. கரெக்டாக அவர் வந்து அதிமுக இருக்கும்போதே கட்சி உடைஞ்சிருக்கு, நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இணைக்கணும்னு சொன்னார் எல்லாரையுமே. பட் ஆனால் யாரும் ஒத்துவலன்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு இணைஞ்சு பெரிய போஸ்ட்டில் இருக்காரு. அவருடைய அந்த அரசியல் மாண்பை குறிக்குது, கரெக்டாக அரசியல் புரிதல் எல்லாமே அவருக்கு கரெக்டாக தெரிய வருது. ஓகேவா? 2 பேரும் வராங்க. அவை முன்னவர் இவரு தான். ஓகே, செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவர் 2 பேரும் சேர்ந்துட்டு சபாநாயகர் பிரபாகரை இருக்கையில் அமர வைக்கிறாங்க. ஏன்னா மாண்புமிகு அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை 5 வருஷத்துக்கு ஜேசிடி பிரபாகரை தான் சேரும். ஏன்னா ஜேசிடி பிரபாகரும் அதிமுக இருந்தவர் தான், இப்போ தாவேக்கால இருந்திருக்காரு. எல்லாமே அதிமுக கூட்டு தான். அதிமுக பிரிவினையால மற்ற கட்சிகள் லாபத்தை பார்த்துட்டாங்க. இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்து முதல் உரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் வந்து உரையை நிகழ்த்தலையா அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக ஃபர்ஸ்ட் உரை. ஏன்னா வந்து ஸ்டாலின் கிடையாது, தோத்துட்டார். துணைத் தலைவராக KN நேரு. ஓகேவா? முதலமைச்சர்னு சொல்லும் போதே தலை குஞ்சிட்டு தான் பேசினார். அவரால் அந்த வார்த்தை வரல, அது என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியல. முதலமைச்சர் அவர்களையும் சொல்லி கீழே தான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டைரெக்டாக சொல்லிட்டார், இந்த மாதிரி எங்கள் கூட்டணி இதில் தான் நீங்கள் இருக்கீங்க ஆட்சியிலன்னு சொல்கிறார். ஓகே, என்ன சொல்கிறாரு, ஒரே காலேஜில் நாங்கள் 2 பேரும் படித்தோம். ஓகே, 2 பேரும் வந்து லயோலா காலேஜில் நாங்கள் தான் படித்தோம். அதில் இந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுல நாங்கள் தான் சீனியர். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நாங்கள் தான் சீனியர், நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, அந்த காலேஜில் ஜூனியர் சீனியர் சண்டோரில் அந்த மாதிரி சொல்கிறார். ஓகே, எங்கள் அனுபவம் அறிவை பகிர ரெடியாக இருக்கோம். எங்கள் அனுபவத்தோட அறிவை எல்லாத்தையும் பகிர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த அரசுக்கு. இனி தமிழ்தாய் வாழ்த்தில் 2ஆம் இடம் செல்லக்கூடாது. இப்போ இந்த ஆளுநர் கான்ஃபிடென்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3ஆம் இடம் போச்சு. இது போல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இங்கு ஆளுநர் உரை நிகழ்த்துகளையும் இந்த தவறு நடக்கக்கூடாது. இப்போ ஆளுநர் உரையெல்லாம் அப்பப்போ நடக்கும், அப்போவும் இந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? எங்கள் கூட்டணி கட்சி ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைத்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். புரியுதா? இந்திய கம்யூனிஸ்ட், விசிக இந்த கட்சி கூட்டணி ஆதரவோட தான் இவங்க வந்து ஆட்சி அமைச்சிக்கலாம்னு சொன்னார். அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்தது. ஓகே, நான் பார்த்தா தெரியும் அவர் என்ன நினைச்சாரு அப்படிங்கிறது போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான். ஓகேவா? முதலமைச்சர் விஜய் அவர்களும் உரை படிக்கிறாரு. அவர் நிறைய படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, நிறைய படித்து ஒன்று நல்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை வந்து மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. என்ன ப்ரோ வேறெல்லாம் வருது, தமிழ்நாடு சட்டசபையில் எப்பயும் வந்து தமிழ் அதை தானே சொல்லுவோம், ஆபிரகாம் லிங்கன்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மேற்கோள் காட்டி நிறைய இது சொல்கிறாரு. திருக்குறளும் அதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓகேவா? குட்டி ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி பேலன்சன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அதை அசத்தி வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து சட்டமன்றத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. சட்டமன்றத்தை இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த சட்டமன்றத்தாக இருக்கட்டும், அஃபிஷியல் அந்த சிஎம்மோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து இளைஞர்கள் ஆர்வம் மிகுதியில் இருக்காங்க. ஒரு நடிகராக இருக்கும்போது அவருடைய பின்பற்றுறதுக்கு கையில் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்தார் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவரை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா அவருடைய அந்த அனுபவம், அவருடைய வளர்ச்சியை நீங்களும் பின்பற்றி அந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கணும். அவருடைய நிலைப்பாடு, அவர் போய் ட்ரெஸ் போடுறது, சட்டை போடுறது, தட்ஸ் நாட் ஃபேர். அது நல்லது தான். அளவுக்கு அதிகமாக இப்போ தீக்குளிச்ச மாதிரி பண்ணக்கூடாது அந்த தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஆட்சி கட்சி 2ஆக பிளந்துச்சு. சண்முகம் தலைமையில் ஒரு அணி, என் பக்கம் ஒரு அணி. இதில் பொதுச் செயலாளராக நீடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போகுது. அது ஒரு பக்கம் இருக்க. ஜேசிடி பிரபாகரை புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த ஜேசிடி பிரபாகரும் அதிமுக இருந்தது தான், நல்லாவே தெரியும்.
2021 சம்திங் அப்போது கூட ஓபிஎஸ் அந்த பாட்டில் விட்டேருவாங்க. சட்டமன்ற கூட்டம் நடக்கும் பொதுக்குழு. அதில் வந்து சிவி சண்முகம் நிறைய பேசிட்டு நிராகரிக்கிறதுன்னு சொல்லுவார். அப்போது அதிலலாம் ஜேசிடி பிரபாகர் இருந்தார். எல்லாம் அதிமுக தான். அவங்க ஒற்றுமையாக இருந்தால் இந்த நிலைமைக்கு வேலையே இல்லை. இப்போ ஜேசிடி பிரபாகரை வாழ்த்தி ஒன்று பழனிசாமி சொல்லிருக்காரு. என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பு தரீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும். எதிர்கட்சினாலே ஆளுங்கட்சியுடைய குறைகளை சொல்கிறது தான் எதிர்கட்சி. எதிரி கட்சி அதற்கான நேம் அஃபிஷியல்ஸ் எல்லாமே. ஆளுங்கட்சிக்கான ப்ராப்பரான அதே ஆப்போசிட் எதிர்கட்சிக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஒரு சில பவர் மட்டும் கம்மியாக இருக்கும். அந்த அந்தஸ்து, உத்தரவு, எதை முடிவு எடுக்கணுங்கிற திறன் மட்டும் கம்மி. மீது எல்லாமே எதிர்கட்சிக்கு அந்த பவருங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஜேசிடி பிரபாகரை பற்றி நிறைய புகழ்ந்து இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி பேசின அப்புறம் எதிர்கட்சினாலே இரண்டாவது எதிர்கட்சினாலே ஒருத்தவங்க தான் பேசணும். இப்போ எஸ்பி வேலுமணி நீங்கள் பேசணுமா? ஜேசிடி பிரபாகர் கேட்குறாரு, நீங்களும் பேசணுமா? சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அந்த தரப்பு இங்கேயே வந்துச்சு. சட்டமன்றத்திலேயே அந்த பிளவுங்கிறது வந்துச்சு. அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கையை ஊற்றி வேலுமணி பேச அனுப்பிச்சாரு. இதில் கூட போட்டி. என்ன ப்ரோ, எடப்பாடி பழனிசாமி தான் உள்ளே இருக்காரு, இதுலேயும் உள்ளேயும் போட்டியா? ஏன்னா கட்சி பிளவு கிடையாது, அது பொதுச் செயலாளர் தான் சொல்லும்போது சட்டமன்ற கட்சி தலைவராக என்ன நியமிக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த நேம் போர்டே இல்லாமல் கொண்டு கொடுத்தாங்க. அப்போ இவரும் வந்து முதலமைச்சரையும் சரி ஜேசிடி பிரபாகரையும் நல்லா புகழ்ந்து சொல்கிறாரு. இவருக்கும் ஜேசிடி பிரபாகரும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். எந்த மாதிரிலாம் போய் பேசிகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்கள் அதிமுக. பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் திக்குனாங்க. அன்புமணி ராமதாஸ் இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருந்தார். ஓகேவா? அப்போது அவங்க பேசும்போது ஜேசிடி பிரபாகர் அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க. விஜயகாந்தையும் மேற்கோள் காட்டி நிறைய வந்து பேசினாங்க. ஓகேவா? அப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஓகேவா? இப்போ அவங்க மட்டும்தான் இப்போ எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. மேபி அவங்க தாவேக்காவில் இருந்திருந்தால் என்ன மாதிரிலாம் நடந்திருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்க நின்ன சீட்டு எல்லாமே ஜெயிச்சிருக்கலாம். வேறு வாய்ப்பு இல்லை. தாவேக்கா நிறைய அந்த கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு நிறைய இருக்குது. அப்படியே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால இப்போ தாவேக்காவில் ஆட்சிக்கு பங்கு உண்டுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு. மேபி இப்போ நிறைய கட்சி யோசிப்பாங்க. ஓகே ப்ரோ, ஏன்னா வந்து நம்ம முன்னாடியே போயிருந்தா ஈஸியாக மினிஸ்டர் ஆகிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதரவு நிலைப்பாடு இப்போ நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் ஏன்னா முதல் கட்ட அமைச்சர் பதவி வெளியீடு மட்டும்தான் இப்போ விட்டுருக்காங்க. இரண்டாம் கட்ட அமைச்சர் அந்த பதவியோட லிஸ்ட் அவுட்டு மேபி இன்னைக்கு வாக்கெடுப்பு நடந்தால் தெரியும். அதிமுக அந்த ரெண்டு கட்சியை பிளவத்திற்கு கொறடா ஒரு பக்கம் சொல்லுது. கொறடா எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர் தான் கொறடான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் தலைமை. தட்ஸ் நாட் ஃபேர். என்ன நடக்கும் அப்படிங்கிறது மண்டை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.